Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில சந்தேகங்களுக்கு சரியான பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடியது நரம்பு இழுத்தல், அடிக்கடி நர்வ்ஸ் இழுக்கக்கூடிய நிலை, இந்த சியாட்டிகான்னு சொல்கிற மாதிரி அது நிறைய நபர்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக அந்த காலத்தில் ரொம்ப வயதானவர்களுக்கு வரும். இப்போல்லாம் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை, எந்த ஒரு பயிற்சியும் செய்யாத நிலை, தூக்கம், சரியான தூக்கம் இல்லாத நிலை, இந்த காரணத்தினால சிறியவர் முதல் இப்போ நிறையா ஒரு பள்ளி பருவத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட அந்த நர்வ்ஸ் இழுக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. ஸோ அந்த சியாட்டிக்கா அப்படிங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா நம்ம வாழ்வியல் முறை, ஒரு ஒழுக்கமான வாழ்வியல் முறை. காலை எழக்கூடிய நேரம் 4 மணிக்கு எழுந்துடணும். நாம் எடுக்கக்கூடிய உணவு சாத்வீகமான உணவாக இருக்கணும். இரவு 9லிருந்து காலை 3 மணி வரை ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரி பிரச்சனை வராது. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவர்களுக்கு முத்திரைகளின் மூலமாக, யோகாசனத்தின் மூலமாக நம்ம தீர்வு காண போகிறோம். இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஒரு நாள் பயிற்சி பண்ணால் 10 நாள் பயிற்சி பண்ணால் ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே போகணும். நீங்கள் நிறைய மெடிசன் எடுத்துருக்கலாம். ஒவ்வொரு மெடிசனுக்குமே ஒரு பக்க விளைவு நிச்சயமாக உண்டு. அந்த மருந்துகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே போகணும். நீங்கள் எடுத்த உணவில் எடுக்கப்பட்ட அந்த உணவு கழிவுகள் வெளியே போகணும். ஸோ இதற்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். நீங்கள் 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி பண்ண வேண்டாம். மற்ற நாட்களில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இடைவிடாமல் பயிற்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு மண்டலம் இல்லை 2 மண்டலம், 48 நாட்கள் இல்லை 2 மாதத்தில் உங்கள் உடலில் இந்த நரம்பு இழுத்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நார்மலுக்கு வந்துடும். எல்லாமே பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட குறைபாடு தான். அப்போ நம்ம உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக நரம்பு இழுத்தல் அப்படிங்கிறதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுமண முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். சுமண முத்திரை. கைகளை அப்படி மாற்றிக்கோங்க. 2 கட்டை விரலும் மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும். உங்களது ஆழ் மனதில் நமது உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் இந்த முத்திரையின் மூலமாக நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நரம்பு இழுத்தல் அதிகமாக பெயின் உள்ளவங்க 5 நிமிடங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முஷ்டி முத்திரை பண்ண போகிறாங்க. 4 விரலும் அடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வெளியே மோதிர விரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. எல்லா விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போயிடணும். இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ நரம்பு இழுக்கக்கூடிய இது ரொம்ப அதிகமாக வலி உள்ளவங்க 5 நிமிடங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கணேச முதிரை. இடது கை கீழே வலது கை மேலே 4 விரலும் கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும். இந்த முதிரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு நமது நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நரம்பு மண்டலங்கள் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகி சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள்.
காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ நர்வ்ஸ் வீக்னஸ் அதிகமாக நரம்பு இழுத்தல் உள்ளவங்க 5 நிமிடம் பயிற்சி பண்ணிக்கணும். இப்போ அப்படியே கை மாற்றிக்கோங்க. வலது கை கீழே வச்சுக்கோங்க, இடது கை மேலே வச்சுக்கோங்க. நல்லா 2 பக்கம் இழுத்து விடுங்க. 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க, ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க. முதல் முத்திரை சுமண முத்திரை, கை மாற்றிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். எல்லா நரம்பு மண்டலங்களும் நல்ல சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முஷ்டி முத்திரை. 4 விரலும் அடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வெளியே மோதிர விரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. 4 விரலையும் நல்ல ஒரு அழுத்தம் கொடுங்க. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. உங்களது உள் உணர்வு நரம்பு மண்டலங்கள் முழுக்க இந்த முத்திரையின் மூலமாக நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 4 விரலும் கோத்துக்கோங்க. நல்லா 2 பக்கம் இழுத்து விடுங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கை அப்படி மாற்றிக்கோங்க. வலது கை கீழே இடது கை மேலே வச்சுக்கோங்க. நல்லா 2 பக்கம் இழுத்து விடுங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். வலது பக்கம் இடது பக்க நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். நரம்பு மண்டலங்கள் திடமாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆசனத்தில் ஜானுசீர் ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க, ஒரு கால் மடிச்சுக்கோங்க. கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கால் பெருவரில் தொட பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே வாங்க. அங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கால் மாற்றிக்கோங்க. அடுத்த கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே போனீங்க. அங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் அகட்டிக்கோங்க. 2 கையினால் ஒவ்வொரு சைடாக மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பக்கம் மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. கைகளை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ சுமண முத்திரை. கை மாற்றிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை.
தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மரம் மூச்சில் இருக்கட்டும். உங்களது ஆழ்மனதில் நரம்பு மண்டலங்கள் அனைத்தும் நல்ல பிராணசக்தியை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முஷ்டி முத்திரை, கட்டவரல் வெளியே வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கணேச முத்திரை, இடது கை கீழே வலது கை மேலே. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 5 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளை அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. முடிந்தவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். மற்ற நாட்களில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நரம்பு இழுத்தல் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். வளமாக நலமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.